வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இன்றைய பதிவு, வீட்டில் மூலிகை செடி வளர்க்கலாமா? இது சம்மந்தமாக நிறைய பேசியிருப்போம். இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக, பொதுவாக நம்ம வீட்டில் மரங்களோ செடிகளோ பூச்செடியோட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வாஸ்துவில் எல்லா நண்பர்களும் அதான் சொல்லுவாங்க. துளசி மாடம் மட்டும் குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு விதிவிலக்காக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லா வீடுகள்லேயும் மாடித்தோட்டம் என்ற பெயரில் நமக்கு வேண்டிய காய்கறியை பறிட்டுக்கிறோம், நமக்கு வேண்டிய மூலிகை செடி வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரெண்டு உருவாயிருக்கு. பெரிய நகரங்களில், பெங்களூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் மாடித்தோட்டங்கள் மிகவும் பிரபலமாக லாபகரமாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ மூலிகை செடிகள் என்பது நோய்க்கான தேர்வு. பொதுவாக அந்த காலங்களில் நமது முன்னோர்கள் காடு என்று ஒன்றை வளர்த்தார்கள். குறுங்காடுகள் என்று ஒன்று இருக்கும், தோட்டம்னு கூட சொல்லுவாங்க. அதில் சகல விஷயங்கள் இருக்கும். கீரைகள், பழ மரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. தோட்ட வீடுன்னு கூட ஒன்று வச்சுருப்பாங்க. எப்போது போய் அந்த வீட்டில் குடியிருப்பாங்க. அல்லது இந்த சீசன் டைமில் அறுவடை நேரங்கள்லாம் அங்கே போய் 10 நாள் தங்கியிருந்து அந்த அறுவடையை முடிச்சுட்டு குடியிருக்கிற வீட்டுக்கு வந்துடுவாங்க. குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே, வீட்டு பகுதியில் மரங்களோ செடிகளோ எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத அறிவு இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த மூலிகையை வைக்கிறீங்களோ, ஒரு நோயினா அதுக்குரிய மூலிகை காடுகளில் தேடி பிடிக்கணும், கிடைக்கும். அதை முறைப்படி செய்யணும், அதை வைத்தியர் தான் செய்யணும் அப்படிங்கிற சில சிஸ்டம்லாம் இருக்குது. அதுபடி செய்தால் தான் அது குணமாகுது. நமக்கு நாமே வைத்தியம்னு சொல்லி சிலரை நிறைய பேர் குழப்பியிருக்கதை பார்க்குறோம். எல்லாருக்கும் அதை சக்ஸஸ் ஆகலை. ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தர் அதை செஞ்சால் மட்டும்தான், அதுக்கு தான் அவரை வைத்தியர்னே வச்சுருக்காங்க. அவருக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனோட படைப்பில் இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேனே, உங்கள் வீட்டில் பிரண்டை செடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டு வலி இருக்கும். உடனே பிரண்டை எடுத்து சாப்பிடுவீங்க, சரியாயிடும். திருப்பி வலி வரும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நம்மகிட்ட பிரண்டை இருந்தனால எடுத்து சாப்பிட்டோம், சரியாயிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அது இல்லை. நீங்கள் அந்த பிரண்டையை வளர்க்காமல் இருந்தீங்கன்னா முட்டு வலி வராது. வீட்டுக்கு பக்கத்தில் அருகையில் குப்பை மேனி செடி நிறைய வளர்ந்து கிடக்கும். மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து வீடுகளில் உள்ளவங்களுக்கு சொறி, சிரங்கு, தேமல் போன்ற புண்கள், தோல் நோய்கள் மேலே உருவாகிருக்கும். அந்த தேவையை அறிந்து தான் அந்த இடத்துல அந்த செடி முளைக்குது. நீங்கள் அலோபதியில் போய் ஒரு ஊசியை போட்டு வந்துடுவீங்க. பட் அந்த செடி இயற்கையாக கடவுள் கொடுத்த வரம், அப்படி தான் முளைக்குது. இதை புரிதல் இல்லாதனால தான் வீட்டில் செடி, மூலிகை செடி வளர்க்குறது எல்லாம் பண்ணுறீங்க. வீட்டில் வளர்க்காதீங்க, நோய்களைத்தான் தரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சில பதிவுகளில், வடக்கு வாயவியம் குறுகி இருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால், வடக்கு அண்டு ஈசானி அடைக்கப்பட்டு வடக்கு வாயம் குறுகி இருந்தால் ஊனமுற்ற குழந்தைகள் வீட்டில் பிறக்கும் என்று சொல்லியிருப்போம். அந்த ஊனமுற்ற குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அல்லது ஒரு விபத்தில் காலில் அடிபட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். இது இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணியாகிய நாய் போன்றவை அந்த கால் பலவீனமாகி அடிபட்டு நொண்டி கொண்டு அலையும். உங்களுடைய கஷ்டத்தை இன்னொரு உயிர் பிராணியான அந்த நாய், வளர்ப்பு நாய் அனுபவிக்கிறது. ஆக இயற்கை நமக்கு ஏதோ ஒரு வகையில் அறிகுறி காட்டுகிறது அல்லது பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லணும். உங்களுக்கு வர வேண்டியதை அந்த செல்லப்பிராணி அனுபவிக்கும். அப்படி ஒரு செல்லப்பிராணி நீங்கள் வளர்க்கலைன்னா அது உங்களை பாதிக்கும். அப்போது எல்லாருமே வீட்டில் நாய் வளர்க்கலாமா சார் அப்படின்னு புறப்படாதீங்க. அப்படி இல்லை. சில விஷயங்களை மைனூட்டாக கவனிக்கும் பொழுது இயற்கையின் அமைப்பில், பூமியோட ஈர்ப்பு சக்தி விதிகளில், அவங்களுடைய கர்மா விதிகள்லாம் பார்க்கும் பொழுது சில தொடர்புகள் இருக்குது. அது எல்லாருக்கும் ஈஸியாக புரியவும் செய்யாது. அனுபவங்கள் வரும்போது தான் புரியும். நல்லா சிம்பிளாக சொல்கிறேன். வீட்டில் மரங்களோ செடிகளோ மூலிகை செடிகளோ
மாடி தோட்டங்களோ எதுவுமே போடாதீங்க. இப்போ மாடி தோட்டம் போடும்போது தண்ணி கட்டும். தென்மேற்கு பகுதியில் தண்ணி கட்டும் பொழுது அதுவும் தோஷம்தான். ஈசானத்தில் தண்ணி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது மேல் அமைப்பில் பார்க்கும்போது தொட்டி மாதிரி ஆகிறதுனால அதுவும் வெயிட் ஆகி அதுவும் தவறாக தான் இருக்கும். அதனால் தோட்டங்கள் தனியாக இருக்கட்டும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் காய்கறிகளையோ பூக்களையோ மூலிகைகளையோ தனியாக ஒரு காடு ஒரு தோட்டம் வைங்க, வாங்குங்க. ஒரு 10 சென்ட் 1 ஏக்கர் ஏதோ ஒரு தோட்டம் வாங்கி அங்கே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அளப்பரிய நன்மையில தரும். வீட்டு ஏரியாவில் வீடுனா குடியிருக்கிறதுக்கு மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் குடியிருக்கிறதுக்கு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வீடு ஃப்ரீயாக இருக்கணும். சரியான அமைப்பில் கட்டினீங்கன்னா வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம். நல்ல தொழில் செஞ்சு நிம்மதியாக பிள்ளை குட்டிகளோட தாம்பத்தியம் காம சுகங்கள் எல்லாமே அனுபவித்து, எல்லாமே அடிப்படை தானே. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு குழந்தைகள் பெரிதாகி படித்து வேலை வாய்ப்பு கிடச்சி நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. 30 வயசில் இல்லை, 60 வயசு 70 வயசு 80 வயசுலாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன், கையை ஊனாமல் தரையில் உட்காந்து எந்திங்க, அதுதான் ஆரோக்கியம். முடியுதா? 30 வயசுலேயே முடியலைங்கிறேன், கையை ஊனி தான் எந்திக்கிறாங்க. பிடிக்காமல் எந்திக்க முடியல. அப்போ நீங்கள் என்ன தோட்டம் வளர்த்து என்ன செய்ய, எந்த மூலிகை சாப்பிட்டு என்ன செய்ய? ஸோ புரிந்து கொள்ளுங்கள், மூலிகை தோட்டம் வீட்டில் வேண்டாம். நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.